Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open. கோவை வழியாக கேரளாவிற்கு கடத்த முயன்ற 70 லட்சம் ரூபாய் பணம் 200 கிராம் தங்கத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பிரவீன், அவர்கள் எப்படி பிடிபட்டார்கள்? அவர்களின் பின்னணி என்ன? வேதவள்ளி, கோவை மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் என்றால் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் எல்லைகள் உள்ளன. ஒவ்வொரு இடத்திலும் சோதனை சாவடிகள் உள்ளன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆனைகட்டி, வாளையாறு, வேலந்தாவளம் உள்ளிட்ட பகுதிகளில் அடிக்கடி போதைப் பொருள் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினராகட்டும், சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய சிறப்பு படையினர் அடிக்கடி அனைத்து வாகனங்களையும் சோதனையிடுவார்கள். நார்மல் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கக்கூடிய போக்குவரத்து பேருந்துகள், அதாவது ஆம்னி பேருந்துகள், அரசு பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையுமே அடிக்கடி அவர்கள் சோதனையிடுவார்கள். அவ்வப்போது இது போன்று கணக்கில் காட்டப்படாத ஆவணங்கள் முறையாக இல்லாத பணங்கள் சிக்குவது இயல்பாக உள்ளது. இவ்வாறான சூழலில் வேலந்தாகுளம் பகுதியில் சோதனை சாவடியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேரை காவல்துறையினர் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நடத்தி சோதனையிட்டனர். அவர்கள் ஆடைக்கு உள்ளே பிரத்யேகமாக இன்னர் கோட் என கூறுவார்கள், அது போன்று பிரத்யேகமாக ஒரு ஆடையை வடிவமைத்து அதற்குள் பணம் மற்றும் 200 கிராம் தங்கத்தை வைத்து எடுத்து வந்தது அவர்களை சோதனையிட்ட போது தெரிய வந்தது. அவர்களிடம் எடுத்த பணத்தை கேட்டபோது முறையான ஆவணங்களும் இல்லை. மொத்த பணத்தின் மதிப்பு பார்த்தோம்னா 70 லட்சம் ரூபாயாக இருந்தது. தங்கத்தின் மதிப்பு 200 கிராம் என்ற அளவில் இருந்தது. கோவையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த 2 பேரும் சாகர், மணிகண்டன் ஆகியவர்கள் என்பது அடையாளம் காணப்பட்டது. இதனிடையே அவர்களை பிடித்த காவல்துறையினர் எதற்காக இந்த பணத்தை கொண்டு வந்தனர், எந்த பகுதிக்கு அவர்கள் கொண்டு செல்லவிருந்தனர், எந்த நோக்கத்திற்காக கொண்டு வந்தனர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் இருமாநில காவல்துறையினருமே அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேதவள்ளி, காவலர்கள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காவல்துறை தரப்பிலிருந்து? இதுபோல வாகன தணிக்கையின் போது யாரேனும் சிக்குகிறார்கள் காவலர்களிடம் என்றால் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் பிரவீன்? அதாவது இந்த பணத்திற்கான முதற்கட்டமாக என்னென்ன ஆவணங்கள் இருக்கிறது என்கின்ற ஒரு சோதனையை தொடர்ச்சியாக அவர்களிடம் மேற்கொள்வார்கள். இதனை தொடர்ந்து அந்த பணத்தை யாரிடம் இருந்து பெற்று வந்தார்கள் என்பதற்கான ஒரு சோதனை மேற்கொள்ளப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த பணத்தை யாரிடம் இருந்து இவர்கள் எந்த விதமான இடத்திற்கு இவர்கள் கொண்டு செல்கிறார்கள், என்ன நோக்கத்திற்காக கொண்டு செல்கிறார்கள் என்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் அவர்களிடம் இந்த விசாரணை மேற்கொள்வார்கள். முறையாக எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாத பட்சத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் இந்த பணத்தை முதற்கட்டமாக ஒப்படைப்பார்கள். இந்த ஒரு வழக்கை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இருசக்கர வாகனத்தில் இவர்கள் கடத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் போதைப் பொருட்கள் விற்பனைக்காக ஏதேனும் கொண்டு வந்தார்களா அல்லது அவாலா பணம் போன்ற தகவல்கள் இருக்குமா என்கின்ற கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை முடுக்கி இருக்கின்றனர். வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன். Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open.